கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 8ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, சாமுண்டீஸ்வரி கார்த்தியை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு சந்திரா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாருப்பா, எப்படி இந்த கலசத்தை எடுத்தது நீ இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியோ, அதே மாதிரி அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தில் நடந்த பிரச்சனைக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத நீ கூடிய சீக்கிரம் நிரூபிப்பா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை, இந்த நேரத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கவா, என் மேல கோவப்பட மாட்டீங்களே அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன கோபப்படாம வைக்க வார்த்தையா இருந்தா ஓகே அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, இல்ல, இது வரைக்கும் உங்க பக்கத்துல எந்த ஆம்பளையும் உட்காந்து சாப்பிட விட்டு பார்த்ததே கிடையாது, ஆனா இன்னைக்கு டிரைவர் உட்காந்து சாப்பிட்றாரு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி மயில்வாகனை பார்த்து முறைக்க, அப்ப மயில்வாகனம் பயந்துகிட்டே சாப்பிட்றாரு. இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி சிரிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு ரேவதி சொல்றாங்க, அம்மா, உங்களை சிரிச்ச முகத்தோட பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, இதே மாதிரி நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீங்க எல்லாரும் இருக்கும் பொழுது இனிமே எனக்கு என்ன கவலை, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு சந்திரா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ரேவதி சொல்றாங்க, அம்மா, நம்மளோட சந்தோஷம் இப்படியே நிலைச்சி இருக்கணும் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உனக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அதுக்கப்புறம் ரோகிணியோட லைஃப் மட்டும்தான் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா அப்படின்னு. அதே நேரத்துல கார்த்தி சொல்றாரு, மேடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனை நான் நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி டிரைவர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சந்திரா நேரா டென்ஷனா ரூமுக்கு போறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை, சந்திரா சின்ன மாமியார் கோச்சிக்கிட்டு போறாங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னன்னு தெரியல, அவளுக்கு அப்பையிலேருந்தே இந்த டிரைவரை பார்த்தா சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, சித்திக்கு மட்டும்தாம்மா இந்த டிரைவர் தப்பானவர் அப்படின்னு தோணுது, ஆனா இது வரைக்கும் நாங்க அப்படி எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. அன்னைக்கு நடந்த அந்த நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன்ல கூட வேற ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, ஆனா சித்தி தான் புரிஞ்சிக்காம பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி, அவளை நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதோட கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம், உங்க கூட உட்கார வச்சு சாப்பிட கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னை கௌரவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் நான் உன்னை உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இருந்தாலும் அத்தனை பேருக்கு கொடுக்காத ஒரு மரியாதையை எனக்கு கொடுத்தீங்கல்ல அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அது என்னன்னே தெரியல, உன் மேல எனக்கு ஒரு புது நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இது மாதிரி சந்திரா அந்த மாதிரி கோவமா பேசுறாளே அப்படின்னு நீ வருத்தப்படாத, உன் மேல உள்ள தப்ப நிரூபிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் சந்திராவும் உன்னை நம்ப ஆரம்பிச்சிருவா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ராஜா அங்கேருந்து வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, அந்த டிரைவருக்கு கொஞ்சம் அதிகமா இடம் கொடுக்குறியே அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னன்னு தெரியலங்க, எனக்கு என்னமோ இவனை பார்க்கும் பொழுது நம்ம உறவுக்காரங்க அப்படின்னு தாங்க தோணுது அப்படின்னு. இதை வந்து நம்ம கார்த்தி கேட்டுட்டு மனசுல நினைக்கிறாரு, நான் உங்களோட மருமக அத்தை அப்படின்னு கார்த்தி மனசுல யோசிக்கிறாரு. அப்ப ராஜா கேக்குறாரு, என்னம்மா இப்படி சொல்ற அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, இவனை பார்க்கும் பொழுது எனக்கு என்னமோ தூரத்து சொந்த மாதிரியே தோணுது, ஃபர்ஸ்ட் இவன் யாரு அப்படிங்கிறத விசாரிக்கணும் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இதை ரொம்ப நாளா நான் உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சாமுண்டீஸ்வரி, நம்ம வீட்டுல ஒருத்தன் வேலை பாக்குறானே, அவன் யாரு, எந்த ஊர்ல இருந்து வந்தவன் அப்படிங்கிறது எதையுமே தெரியாம இப்படி அமைதியா இருக்கிறது நம்மளோட தப்பு, ஃபர்ஸ்ட் அந்த பையன் யாரு எவரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அப்ப ரேவதி இங்கேருந்து வந்துட்டு, அம்மா, இந்த டிரைவரோட அம்மாவை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அன்னைக்கு ஒரு நாள் நாங்க கோயிலுக்கு போயிருக்கும் பொழுது இந்த டிரைவரோட அம்மா வந்திருந்தாங்க. அப்ப அவங்க அம்மா ரொம்ப ஏழைன்னு நினைக்கிறேன், சரியான ஒரு புடவை கூட இல்லாம இருந்தாங்க. அன்னைக்கு இன்னொரு தடவை பார்க்க போகும் பொழுது ரேஷன் கடையில பார்த்தேன், அவங்களுக்கு 2 புடவை கூட எடுத்து கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, இந்த மாதிரி எல்லாம் தெரியாத பர்சனை பார்க்க போக கூடாது அப்படின்னு. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா, அவங்கள பார்த்தா எனக்கு உறவுக்காரங்க மாதிரியே தாம்மா இருந்துச்சு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அடுத்த டைம் பாத்தியன்னா அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வாமா அப்படின்னு.
இது கேட்டதோட ரேவதியும் கண்டிப்பாம்மா நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி என் தங்கச்சி சந்திரா என் மேல ரொம்ப கோவத்துல இருப்பா, கார்த்திக்கு அந்த டிரைவருக்கு அதிகமான இடம் கொடுக்குறேன் அப்படின்னு, நான் போயிட்டு அவளை ஃபர்ஸ்ட் சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நேரா சந்திராவை பார்க்க போறாங்க. சந்திரா ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கிறாங்க. சந்திரா நேரா அந்த சிவனாண்டிக்கு கால் பண்றாங்க. சிவனாண்டி போன் அட்டன் பண்ணி சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்ல சந்திரா சொல்றாங்க, நான் இப்போ உங்ககிட்ட ஹாப்பியா பேசுறதுக்காக ஒன்றும் ஃபோன் பண்ணல. இந்த அக்கா கறிக்கு பைத்தியம் முடிச்சிட்டு போல. அந்த டிரைவரை நம்ம எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு பார்த்தா அந்த டிரைவர் இன்னைக்கு அக்காவுக்கு பக்கத்திலே உட்காந்து சாப்பிட்றான் அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, என்ன சந்திரா சொல்ற, இது வரைக்கும் உன் அக்கா யாரையுமே அப்படி உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்ததே கிடையாதே அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அதாங்க எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த டிரைவரை போயிட்டு அவ பக்கத்துல உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பா. அதோட அந்த டிரைவர் மேல இவ கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருக்கா. இவனை வீட்டை விட்டு துரத்துறது ரொம்ப ரிஸ்க் ஆகுது வர வர அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு கவலைப்படாத, கண்டிப்பா அடுத்த பிளான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க உங்களை நான் நேரடியா பார்க்கணும், ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சரி கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திராவும் சரி அப்படின்னு சொல்ல, அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரி டக்குன்னு, சந்திரா இந்த நேரத்துல யாருக்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல சந்திரா ஷாக் ஆகி போனை கட் பண்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு சந்திரா நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத அக்கா காதல வாங்கியிருப்பாளோ அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா சந்திரா கிட்ட, உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியா, நீ பேசுன அப்புறம் வந்து பேசுற அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, அக்கா ஃப்ரெண்ட் எல்லாம் முக்கியமே இல்லக்கா, நீதான்க்கா முக்கியம், வாக்கா ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி நேரா சந்திரா கிட்ட, இங்க பாரு அந்த டிரைவருக்கு நான் அதிகமான இடம் கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சு நீ ரொம்ப கோவப்படலாம். ஆனா அவனுக்கு நான் அதிகமான இடமெல்லாம் கொடுக்கல. அவன் பல தடவை என் உயிரை காப்பாத்திருக்கான். அதோட அவனுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு சதி நடக்குது அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுது. இந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறது பத்தி அந்த டிரைவர் சொன்னாருல்ல, எனக்கு என்னமோ அந்த ராஜாவா இருப்பாருன்னு தோணுது அப்படின்னு. அப்ப நம்ம சந்திரா நினைக்கிறாங்க, அப்பாடா நம்ம மேல சந்தேகம் இல்லை அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவர் தான் இப்ப பார்த்தாலும் எங்க போறாருன்னே தெரியல. ஒருவேளை அவரு கூட இந்த கலசத்தை கொண்டு போய் கொடுத்து என்னை அவமானப்படுத்துறதுக்காக அப்படி கூட பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, என்னக்கா இப்படி மாமா மேல சந்தேகப்படுற, அவரெல்லாம் இப்படி பண்ண மாட்டாரு, அவருக்கெல்லாம் அந்த அளவுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்லம்மா முன்னாடி மாதிரி இல்ல, அவரு எப்ப அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரோ அப்பையிலேருந்து அவர் குணமே மாறிட்டு, ஒருவேளை அவர் கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா நினைக்கிறாங்க, அப்பாடா நம்ம மேல சந்தேகம் இல்லை அப்படின்னு. அப்ப சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா இத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், இங்க பாரு உனக்கு மாமா மேல தானே சந்தேகமா இருக்கு, அவரை நான் பாத்துக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாதக்கா அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, நல்ல வேலை அக்கா நம்மள சந்தேகப்படல அப்படின்னு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு ரொம்ப லோன்லியா நிக்கிறாங்க. அப்ப கார்த்தி எதாச்சியா மாடிக்கு வராரு. அப்ப சாமுண்டீஸ்வரியை பார்த்ததோட அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, வா டிரைவர் அப்படின்னு சொல்ல, அப்ப டிரைவர் கார்த்தி கேட்குறாரு, என்ன மேடம் இப்படி இந்த ராத்திரியில தனியா நிக்கிறீங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மனசு ஒரே குழப்பமா இருக்கு நீ சொன்ன விஷயத்த கேட்டு அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, ஏன் மேடம் என்னாச்சு அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த வீட்டுக்குள்ளேருந்து யாரோ ஒருத்தவங்க அந்த கலசத்தை எடுக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீ சொன்ன பாரு, அதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள அப்புறம் யாரு என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, மேடம் அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, ஒருவேளை அது வேலைக்காரவங்களா கூட இருக்கலாம்ல அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, வாய்ப்பே கிடையாது, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது சந்திரா, என் 4 பொண்ணுங்க, அப்புறம் என் மாப்பிள்ளை, அவ்வளவுதான். நீயும் அந்த கலசத்தை எடுக்கல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, வேற யாரு அந்த கலசத்தை எடுக்கிறதுக்கு உதவி பண்ணிருப்பா, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாங்க, இங்க பாருங்க சிவனாண்டிக்கும் சந்திராவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி ஷாக் ஆகி கார்த்தியை பார்த்து, என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க அவங்க 2 பேருக்கும் என்ன உறவு அப்படின்னு கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா வந்துட்டு அந்த சிவனாண்டி என் என் அம்மா சத்தத்துக்கு காரணமானவர் அப்படிங்கிறது தெரியாம நம்ம சந்திரா சிவனாண்டிய ஒரு தடவை காதலிச்சா, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சிவகாமியோட புள்ளதான் சிவனாண்டி அப்படின்னு தெரிஞ்சதோட நான் சந்திராவை அவன் கூட வாழ வைக்க கூடாது அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, என்ன மேடம் இது, அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க, அவங்கள வாழ விடாம எப்படி மேடம் பிரிச்சிங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் அம்மா சத்தத்துக்கு காரணமான குடும்பத்துக்குள்ள என் தங்கச்சியை அனுப்ப சொல்றியா, அப்புறம் சந்திராவை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா எனக்கு பயமா இருக்குல்ல, அதை நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க
இப்ப இல்ல சந்திரா மேடம் போயிட்டு சிவனாண்டியை பார்த்தாங்களா அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் தங்கச்சி என்ன மீறி ஒரு முடிவு கூட எடுக்க மாட்டான். என்னை மீறி அவ இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அன்னைக்கு நான் சிவனாண்டிய சந்திச்சதா அவங்க ஒரு வீடியோ எடுத்து காமிச்சாங்கல்ல, அந்த வீடியோ எடுத்தது யாருன்னு ஃபர்ஸ்ட் கேட்டீங்களா? அந்த வீடியோ எடுத்ததே அவங்க தான். என்ன வந்துட்டு திட்டம் போட்டு வர வச்சிருக்காங்க. திட்டம் போட்டு வர வச்சு சிவனாண்டி கூட பேசுற மாதிரி பேச வச்சு அப்படியே வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணமே அவங்க தான் தெரியுமா? என்ன வந்து எப்படியாவது மாட்டி விட்டு என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளான். ஆனா எதுக்காக என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு டிரைவர், நீ தேவையில்லாம என் தங்கச்சி மேல பழி போடாத அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இப்ப கூட என்னால நிரூபிக்க முடியும் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, நிரூபிப்பியா? எப்படி நிரூபிப்ப அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் தூங்குனத்தோட சிவனாண்டிய பாக்குறதுக்காக எப்பவுமே சந்திரா போவாங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டது சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு டிரைவர், தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லாத அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, இப்ப நீங்க வந்தீங்கன்னா நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமுண்டீஸ்வரியை கூட்டிக்கிட்டு போறாங்க. அதே நேரத்துல சந்திரா யாருக்கும் தெரியாம ரூமை விட்டு வெளியில வராங்க. அப்ப நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் புடிஞ்சிருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா பின்னாடியே போறாங்க. சந்திரா வந்துட்டு நேரா வீட்டு அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல சிவனாண்டிய பாக்குறதுக்கு போவாங்க வாங்க அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சந்திரா நைஸா யாருக்கும் தெரியாம வெளியில வராங்க. அப்ப கூடவே நம்ம கார்த்தியும் சாமுண்டீஸ்வரியும் போறாங்க. சந்திரா நேரா சிவனாண்டிய போய் பாக்குறாங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்க, இப்ப எதுக்காக இவ வந்துட்டு இந்த சிவனாண்டி வீட்டு பக்கமா வந்திருக்கா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு. அப்ப சந்திரா நேரா சிவனாண்டிய பார்த்துட்டு போயிட்டு ஹக் பண்றாங்க. இதை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி செம அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, டிரைவர் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இவங்க தான் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு டிரைவர், நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா நேரா சிவனாடியை பார்த்து, உங்களை பாக்குறதுக்காக எவ்வளோ தடைகளை தாண்டி வர வேண்டியது இருக்கு தெரியுமா அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, இது எல்லாமே எத்தனை நாளைக்கு, அந்த ரேவதியோட கல்யாணத்தோட இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, நீங்க பாருங்க, அவ கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே உங்க கூட சேர்ந்து ஹாப்பியா வாழணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஆனா என் அக்கா காரிக்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியல. எங்க அக்கா காரி உங்க கூட சேர்ந்து வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. அவளை மீறி என்னால என்ன பண்ண முடியும்? உங்க கூட வந்தேன்னா கண்டிப்பா அவ உங்களையும் ஏதாவது பண்ணிடுவா அப்படின்னு பயந்துதான் நான் இத்தனை நாளும் என் அக்கா காரி கூட இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருமா, நீ கவலைப்படாத, கண்டிப்பா ஒரு நாள் நிலைமை மாறும். அந்த ரேவதிக்கு நடக்க போற கல்யாணத்தை வச்சுதான் அந்த சாமுண்டீஸ்வரிய அவமானப்படுத்த போறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, அதோட கல்யாணம்னத்தோட இப்பதான் ஞாபகம் வருது. நாளைக்கு அந்த ரேவதியோட கல்யாணத்துக்காக பந்தக்கால் நட போறாங்களாம். அப்ப நீங்க தான் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, அதெல்லாம் நல்லா நடக்கட்டும், அப்பதான் அந்த கல்யாணம் வரைக்கும் பிரச்சனை போகும் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க? ஏதாவது ஒரு வகையில அந்த சாமுண்டீஸ்வரியை ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் நமக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சரி அவ்வளவுதானே, நாளைக்கு நடக்க போற அந்த பந்தக்கால் நடக்கிற விழாவில் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டுட்டு வரேன், கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அந்த சந்திராவும் சரிங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, என்னப்பா டிரைவர், எனக்கு எதிரா இவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டிருக்கா, அவ இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் நான் கூட தான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு. அவங்க உங்களோட தங்கச்சி அப்படின்னு தான் நான் இத்தனை நாளும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க கூடவே இருந்து உங்க வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக தான் அவங்க இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை போட்டாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா நேரா வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காங்க. சாமுண்டீஸ்வரி வீட்டுல போயிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் சந்திரா நேரா சிவனாடியை பார்த்து, இங்க பாருங்க, ரொம்ப டைம் ஆயிட்டு, இதுக்கு மேலேயும் டைம் ஆனிச்சுன்னா அக்கா காரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சிவனாண்டியும் சரி சந்திரா போயிட்டு வா அப்படின்னு சொல்ல சந்திரா நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுல உட்காந்துருக்காங்க, அவங்க பிடிச்ச சேர்ல. கார்த்தியும் பக்கத்துல நிக்கிறாரு. அப்ப சந்திரா வீட்டுக்குள்ள வராங்க, யாருக்கும் தெரியாம. அப்ப டக்குன்னு நம்ம கார்த்தி லைட் ஆன் பண்றாரு. அப்ப சந்திரா வந்துகிட்டு இருக்கவங்க டக்குன்னு சாமுண்டீஸ்வரி கிட்ட சிக்குறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா இந்த நேரத்துல நீ எங்க போயிட்டு வர அப்படின்னு. அப்ப சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி பார்த்து, அக்கா சும்மா வெளியில காத்து வாங்கலான்னு போயிட்டு வந்தாக்கா அப்படின்னு.
சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஓ அப்படியா, வெளியில சும்மா போயிட்டு வந்தேன்னு சொன்ன, சிவனாண்டி வீடு வரைக்குமா போயிட்டு வர, அது வரைக்குமா உனக்கு காத்து வராம இருந்துச்சு அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, இங்க பாரு, நீ என்னோட சொந்த தங்கச்சி தானடி, உனக்கு அப்படி நான் என்னடி துரோகம் பண்ணேன், இதுக்காக அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு இதுக்காக இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை போட்டேன், உனக்கு நான் அப்படி என்னடி பண்ண அப்படின்னு கேட்க, அப்ப சந்திரா சொல்றாங்க, நிறுத்துக்கா, நீ மட்டும் குழந்தை குட்டி அப்படின்னு சொல்லிட்டு உன் குடும்பத்தோட எவ்வளவு சந்தோஷமா இருக்க, ஆனா என்ன பத்தியா, நான் எப்படி அனாதையா இருக்கேன் அப்படின்னு என்னை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா, என் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ வேண்டியனா, ஆனா நீ சொன்னதுனால உன் கூட வந்திருக்கேன், ஆனா கொஞ்சமாவது என் வாழ்க்கையை பத்தி நீ யோசனை பண்ணி பாத்தியா, அதனாலதான் உன்னை பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ண அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, இங்க பாரு, பழி வாங்குறதா இருந்தா என் வாழ்க்கையை மட்டும் கெடுக்க வேண்டியது தானே, எதுக்கு என் ரேவதியோட வாழ்க்கையில பிரச்சனை பண்ற, ரேவதி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டியா, அவளும் உன் பொண்ணு மாதிரி தானே அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்ன அவ என் பொண்ணு மாதிரியால், அவள்லாம் என் பொண்ணு மாதிரி கிடையாது, இத்தனை நாளும் இந்த வீட்டுக்குள்ள இருந்தது எதுக்காக தெரியுமா, உன்னையும் குடும்பத்தையும் ஆணி விரோட அறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை நாளும் உன் குடும்பத்துக்கூடயே இருந்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. நேரா அந்த ரேவதிய சந்திராவை பார்த்து, இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ளேயே நீ இருக்க வேணாம், வெளியில போடி அப்படின்னு சொல்ல, அதே நேரத்துல வீட்டுல உள்ள எல்லாரும் வராங்க. சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, இங்க பாரு, நான் உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்ல, கார்த்தி டக்குன்னு வந்துட்டு சந்திராவோட கையை பிடிச்சி, இங்க பாருங்க, இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்ல, அப்ப சந்திரா நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு டிரைவர், உன்னாலதானே இவ்வளவு பிரச்சனையும், உன்னாலதானே என் அக்கா என்னை வீட்டை விட்டு துரத்துனா, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான், நீங்க மட்டும் உங்க அக்காவுக்கு லாயலா இருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஆனா நீங்க லாயலா இல்லாததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும், உங்க அக்கா பக்கத்திலே இருந்துட்டு உங்க அக்காளுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க, நீங்க பண்ணதுதான் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, நான் பண்ணது தப்பே கிடையாது, எங்க அக்கா பண்ணதுதான் தப்பு, என் வாழ்க்கையே சுத்தமா என் அக்கா அழிச்சிட்டா, என் அக்கானாலதான் இத்தனை நாளும் என்னால என் புருஷன் கூட சேர்ந்து வாழ முடியாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்ப கவலைப்பட்டு நிக்க, அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ஒரு வழியா நம்பிக்கை துரோகி இந்த வீட்டை விட்டு போயாச்சு இல்ல, அதை பத்தி மட்டும் நினைச்சு நீங்க கவலைப்படுங்க, மத்தபடி எதையும் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்ப ரேவதி நேரா அவங்க அம்மாவோட கையை பிடிச்சு, அம்மா கவலைப்படாதீங்கம்மா, சித்தி இப்படி இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா ஏதோ இந்த டிரைவர் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாருல, அது போதும் அப்படின்னு சொல்ல, அப்ப சாமுண்டீஸ்வரியா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஜனவரி எண்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அடுத்து என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.